தமிழ் கேள்வி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இந்த புத்தாண்டு எல்லா விதமான மகிழ்ச்சியையும் உங்கள் வாழ்வில் தரட்டும், ஏற்றத்தை எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தரட்டும் என்று உளப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். ஒரு என்ன சொல்கிறது, சமூக நீதி எல்லா இடங்களிலும் மலரட்டும், சமத்துவம் சமூக நீதி தலைக்கட்டும், 2025 ஒவ்வொருவருக்கும் சிறக்கட்டும் என்று உளப்பூர்வமாக வாழ்த்தி இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். நீங்கள் டூ வீலர் அல்லது கார் வைத்திருக்கக்கூடியவராக இருந்தால் அவசியம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும். ஏன்னா இந்த வீடியோ அரசியல் ஆஸ் யூஷுவலான அரசியல் அல்ல, அதை தாண்டி மிக முக்கியமானது ஒரு பிரச்சனையை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் டே டு டே லைஃப்பில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான். புத்தாண்டினுடைய முதல் வீடியோவே நான் இப்படி பேச வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படிங்கிறது எனக்கு வருத்தம் தான். ஆனாலும் இதை பேசித்தான் ஆகணும். ஏன்னா உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி பலரும் பேசாமல் கடந்து போயிடுறோம், அல்லது பேச தயங்கிக்கிறோம், அல்லது இது ஒரு பிரச்சனையாக நினச்சிட்டு போயிடுறோம். ஆனால் அது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு தெரியுமா? நேற்று சென்னையில் ஒரு மகனின் கண் முன் ஒரு தாய் அநியாயமாக மாண்டு போனாள். நேற்று புத்தாண்டும் அதுவுமா மகன் கண்ணு முன்னாடி ஒரு தாய் உயிரிழந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடுமை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள் செல்வோம், வீடியோவை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது, நேற்று சென்னை குன்றத்தூர் அருகே ஒரு அம்மாவும் பையனும் போயிட்டுருக்குறாங்க. சாலைகளில் ஏராளமான மாடுன்னு சொல்லிட்டா ஹெச்ராஜா சாருக்கு கோவம் வருமானு தெரில, நம்ம கோமாதான்னு சொல்லணும் இல்லையா? ஏன்னா இந்த நாட்டில் மாட்டுக்கு இருக்கக்கூடிய மரியாதை யாருக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா மனுஷனுக்கு இல்லைங்க. மாடு எல்லாமே எங்கே தான் வளருதுன்னு கேட்டிங்கன்னா குற்ற உணர்ச்சி துளியும் இல்லை மாடு வளர்ப்பவர்களுக்கு. நான் உடனே இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நம்ம மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவருடைய தவறுகளை தைரியமாக தட்டி கேட்குறாங்க எல்லாரும், அதுக்கு எல்லோரும் சேர்ந்துடுறோம். ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வரும்போது அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை யாரும் கேட்குறதில்ல. அப்போ கூட நம்ம அரச கேள்வி கேட்குறோம். ஆனால் இந்த மாடு வளர்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது குறைந்தபட்ச பொறுப்புணர்வு, குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி, மனசாட்சி இருக்கானா? இல்லை. மாட்டை ரோட்டில் விட்டுருந்தாங்க, பாலை மட்டும் கரெக்டாக கறந்துட்டு போயிடுறாங்க. நேற்று அப்படி மாடு ரோட்டில் திரிந்து கொண்டிருந்த மாடு மிரண்டு ஓடினதில் மகன் கண் முன்னே தாய் பரிதாபமாக மாண்டு போகிறார். இது சென்னையில் குன்றத்தூர் அருகே நடந்த நிகழ்வு. இப்போ இதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கொள்வது? அந்த அம்மா செஞ்ச பாவம் என்ன, அந்த பையன் செஞ்ச பாவம் என்ன? ஒரு புத்தாண்டு அவனுக்கு இப்படியா தொடங்கணும்? நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு பொண்ணு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாலைகளில் திருந்து மாடுகள் டூ வீலரில் போன பொண்ணை மிரட்டி தட்டி தூக்கிடுச்சு. நாய் ஸ்ட்ரீட்டில் பிஸ்கட்டை போட்டு போயிடுறான். எவனாவது ஜோசியக்காரன் யாராவது தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவளிங்கன்றதவொடனே கொண்டு போய் நாய்க்கு சோத்தை போட்டு நாயை வளர்த்து விட்டு அதை யாராவது கேட்டால் அதுக்கு ப்ளூ கிராஸ்னு ஒன்று வந்துடுறாங்க. மிருகங்களை கொடுமைப்படுத்தணும்னு நம்ம சொல்ல வரல, பட் இங்கே மனித உயிர்கள் விலை மதிப்பற்றது. அது ரொம்ப ஈஸியாக ரோட்டில் போயிடுது. இது எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த உள்வழிச்சாலைகளில், இங்கே மாநகராட்சிகளில் இவர் இருந்தார் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக. அவர் என்ன பண்ணார், மாட்டெல்லாம் சரின்னு ரோட்டில் திரியிற மாட்டெல்லாம் பிடிச்சிட்டு போகணும், வண்டியை வச்சு பிடிக்க போனால் மாட்டுக்காரலாம் தகராறு பண்ணுறான், வண்டியை சுற்றி நின்று விட மாட்டேங்கிறான். அதுக்கு ஒரு 10 பேர் வர்றான். இதை நான் ஏற்கனவே லேசாக அட்ரஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த பிரச்சனை சென்னையை தாண்டுங்க, இதை விடுங்க. இப்போ நீங்கள் இதை விடுங்க மீன்ஸ் இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கே மாடு மிரண்டு முட்டியது, வண்டியில் போகிறவங்கள தட்டியது. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஹைவேஸில் போனீங்கன்னு வைங்க, நீங்கள் குறிப்பாக இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். நான் இதை காட்சிப்படுத்தணுங்கிறதுக்காக வீடியோ எடுத்துறேன். ஆனால் நேற்று பாருங்கள், நான் இதை ஜென்ரலாக ஒரு வீடியோவாக பதிவு பண்ணணும்னு நினச்சிட்டு வர்றேன். ஆனால் நேற்று கெடுவாய்ப்பாக ஒரு தாய் மரணமடைந்து விட்டார், ஒரு தாய் மாண்டு போனார் அப்படின்னு சொன்ன உடனே சரி அதை இன்னைக்கு கண்டிப்பாக பேசணுங்கிறதுக்காக நான் அந்த வீடியோஸை உங்களுக்கு காட்டுறேன். இது நான் சென்னையிலேருந்து நெல்லை போயிட்டு போகிற வழியிலையும் பார்க்குறேன். ஃபுல்லாக மாடு ஆடு. குறிப்பாக எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருச்சி தாண்டி மதுரை வரைக்கும். திருச்சி தாண்டி நீங்கள் மதுரையில் அந்த ஒத்தக்கடை பைப்பாக சொல்லுவாங்க, அது தாண்டி போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எப்போ ஆடு உள்ள வரும், எப்போ மாடு உள்ள வரும் உங்களுக்கு தெரியவே செய்யாது. நான் உங்களுக்கு சில விஷுவல்ஸ் இப்போ நீங்கள் காட்டுறேன். இது திருப்பி வரும்போது நான் நெல்லையிலிருந்து சென்னை வருகின்ற பொழுது இதை பதிவு பண்ணணும்னு தமிழ் கேள்விங்கிறதுக்காக நான் பதிவு செஞ்சுட்டு வந்த வீடியோஸு, அந்த வீடியோக்களினுடைய தொகுப்புகளை நீங்கள் பாருங்கள் கொஞ்சம்.
பார்த்துட்டிங்களா? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் மீடியன் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் சாலை இந்த பக்கம் சாலை, நடுவில் சென்டர் மீடியனில் இந்த அரளிப்பூன்னு சொல்லுவாங்க, அரளிப்பூ செடியை வளர்த்து வச்சுருக்காங்க. அது ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஆள் நிற்கிறதும் தெரியல, ஆடு நிற்கிறதும் தெரியாது, மாடு நிற்கிறதும் தெரியாது. அதுக்குள்ளே புல் வளர்ந்துருக்குது. இப்போ இந்த மலைக்கு இந்த புல்லை மேயறதுக்கு ஆட்டை மாட்டை கொண்டு போய் அதில் விட்டுறாங்க. ஒரு சிலர் கட்டி போட்டு விட்றாங்க. கட்டி போட்டால் நல்லா நீளமாக கட்டி போடணுங்கிறதுக்காக நீளமாக கட்டி போடுறாங்க. அது தப்புன்னு ரோட்டுக்கு வந்துடுது. இன்னும் பலர் கட்டியும் போடுறது கிடையாது. எதில்? ஹைவேஸில். நீங்கள் மினிமம் 80, 90, 100 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய வாகனங்கள் இல்லையா, 80 கிலோமீட்டருக்கு மேலே 100 கிலோமீட்டருக்குள்ளே எல்லா வாகனங்களும் அப்படி தான் வருது ஹைவேஸில். திடீர்னு ஒரு ஆடோ மாடோ உள்ளே வந்துடுது. பேராபத்து, பெரும் விபத்து, உயிர் பலி. இதில் அந்த ரோடு போய் அப்படி டேன் ஆகுது பாருங்க. இதில் அப்படி அந்த ரோடு போய் டேன் ஆகுது பாருங்க. அந்த டேனிங்லங்க மாடு படுத்துருக்குதுங்க சாலையில், டேனிங்கில். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, டோல் கட்டணம் என்று ஒன்று வசூலிக்கப்படுகிறது. ஒவ்வொரு டோலுக்கும் 125 ரூபா 150 ரூபா வசூலிக்கிறானுங்க. பகல் கொள்ளை, கட்டண கொள்ளை. இது இவ்வளவு பணத்தை வசூலிக்கிறார்களே, இந்த டோல் கட்டணத்தை இவங்க என்ன செய்யணும்? ப்ராப்பராக டோல்கேட்லேருந்து இந்த சென்டர் மீடியனில் ஆடு மாடு வளர்க்கக்கூடாது, ஆடு மாடு மேய்க்கக்கூடாது, கட்டுப்படுத்தணுமா இல்லையா? சென்டர் மீடியனுடைய 2 பக்கங்களிலும் வேலி இடணுமா இல்லையா? அப்போ நீங்கள் வேலி போட மாட்டீங்க. அவன் ஆடு மாடு மேய்க்கிறவனை கூப்பிட்டு அங்கே ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த புல்களை ஒழுங்காக வெட்டி பராமரிக்க மாட்டீங்க. டோல் கட்டணத்தை மட்டும் இந்த டோல்கேட் நிறுவனங்கள் வசூலிக்கும், கொள்ளை அடிக்கும். விபத்தில் எவனா செத்தா எவனுக்கும் கவலை கிடையாது. இந்தியாவில் தான் மனித உயிர்களுக்கு மதிப்பே கிடையாது. நீங்கள் வேறு எந்த நாட்டிலும் இப்படி நடக்காது. நான் சொல்கிறேன், இந்தியாவில் மனித உயிர்களுக்கு இங்கே மாட்டுக்கு கூட என்ன இருக்குது, பசுமாட்டு அடிச்சா கூட ஒரு பெரும் கூட்டம் வந்து நிற்கும். மனுஷன் செத்தானா எதை பற்றியும் கவலை இல்லைங்கிற ஒரு சூழல் உருவாகிருக்குது. அதுவும் ஹைவேஸில் நீங்கள் 2004ஆம் ஆண்டு இந்த தங்க நாற்கர சாலை திட்டம் போடப்பட்டுச்சு. வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தினுடைய முடிய போகிற ஸ்டேஜில் இவர் இந்த தங்க நாற்கர சாலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். திமுக நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தால் அதிமுக அதை முடக்கிடும். அந்த மாதிரிலாம் முடக்காமல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, மன்மோகன் சிங் அரசு வந்தபோது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பரவாயில்ல இது நல்ல திட்டம், அது நம்ம நாடு முழுவதும் அதுக்கு முன்னாடி ஒரே ரோடு தான், சிங்கிள் ரோடு. இங்கேருந்து ஒரு வண்டி போகும், அங்கேருந்து ஒரு வண்டி வரும். கவனமாக போகணும், கவனமாக வரணும். சென்னை வரைக்கும் அப்படி தான் இருந்துருச்சு இல்லையா? அப்போ 2004இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் இந்த சாலைகள் மிக வேகமாக போடப்பட தொடங்கிச்சு. அதில் கோயிலை இடிச்சிட்டாங்க, குளத்தை இடிச்சிட்டாங்க, எங்கள் வீட்டை இடிச்சிட்டான், இந்த இது போயிடுச்சு. அது ஏகப்பட்ட வழக்குகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்களை தாண்டி அந்த சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. ஆனால் விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கி 20 ஆண்டுகள் ஆச்சு. 20 ஆண்டுகளில் எவ்வளவு வாகனங்கள் பெருத்து போயிருக்கின்றன, எவ்வளவு வாகனங்கள் அதிகரித்திருக்கின்றன. அப்போ இந்த 20 ஆண்டுகளில் இவ்வளவு வாகனங்கள் அதிகரித்த நிலையில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாலையை எப்படி பயன்பட்டுச்சோ அதே மாதிரி இப்போ பயன்படவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வரீங்கன்னா சென்னை வர்ற வரைக்கும் டிராஃபிக் தான். எது? தங்க நாற்கர சாலையில், 4 வழி சாலையிலேயே. ஏன்னா அவ்வளோ வாகனங்கள். அப்போ சாலையை கொஞ்சமாவது விஸ்தீரணம் செய்ய வேண்டும். ஸோ அப்போ சாலையை விரிவாக்கம் பண்ணணும். இப்போ சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுல இங்கே பல சிக்கல்கள் இருக்குது. அதை நம்ம இன்னொரு சப்ஜெக்ட் இன்னொரு நாள் பேசுவோம், தனியாக பேசுவோம். ஆனால் சாலை விரிவாக்கம் செய்யப்படாமல் இப்படியே இருந்துச்சுன்னா இந்த சாலைகளுடைய பயன் அப்படிங்கிறது முற்றிலும் இல்லாமல் போகும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஒரு சிக்கல். அடுத்தது பிரதான சிக்கல். நான் இப்போ இன்னொரு வீடியோ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நாம் இங்கேருந்து ரோட்டில் போவீங்க, நம்ம ரூட்டில், நம்ம ஊரில் வந்து லெஃப்ட் இந்த பக்கம் இங்கே இடதுபுறம் நம்ம போவோம் இல்லையா, ரைட் ஹேண்ட் டிரைவிங். ஆனால் நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர் திசையில் வண்டி வரும். எது? பெரிய பெரிய லாரி, ஜேசிபி, இந்த நெல் அறுவடை செய்கிற வாகனங்கள். இப்போ நான் அப்படி ஒன்று காட்டுற பாருங்க, எவ்வளோ பெரிய வெஹிக்கிள் பாருங்கள். இது இந்த வெஹிக்கிள் நான் போகிறேன், எதிர் திசையில் ஆப்போசிட் சைடில் வருது. இதெல்லாம் யார் கண்காணிக்கணும்? இதற்கெல்லாம் டோல்கேட் இருக்குதா இல்லையா? கட்டண வசூல் அப்படிங்கிறது, கட்டண கொள்ளை என்பது இதை எல்லாவற்றிற்கும் சேர்த்து தானே. ஆனால் யார், நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாலைகளில் பயணிக்கின்ற பொழுது நடந்த மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ மோசமாக இருக்குது.
எந்த பாதுகாப்பும் கிடையாது. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லோ வெஹிக்கிள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸ்லோ வெஹிக்கிள்னால் லாரி, பஸ்ஸு இல்லையா? நீங்கள் நம்ம ஊரில் சாலைகளை பற்றிய விதிகளே தெரியாமல் தான் எல்லாருக்கும் லைசன்ஸே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் வந்து ரோட்டில் லெஃப்ட் சைடு பாருங்கள், நீங்கள் ஹைவேஸில் போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும், லெஃப்ட்டில் கார்னரில். அது ஒரே கோடாக எங்கேயும் கட் ஆகாமல் இருக்கும், நீளமாக இருக்கும், இடையில துண்டே இருக்காது. அந்த கோடு இருக்குல்ல, அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தான் டூ வீலர் போகணும். அது ஏன் அந்த கோடு ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்குன்னா, அந்த கோட்டை தாண்டி உள்ளே வரக்கூடாது. அந்த கோடு எந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் உள்ளே வரலாம். அது ஸ்ப்ளிட் ஆகாத இடம் வரைக்கும் நீங்கள் அந்த கோட்டை தாண்டி உள்ளே வரக்கூடாது. ஆனால் டூ வீலர் எல்லாம் எங்கே போகும்? நடு ரோட்டில். ஸ்லோ வெஹிக்கிள் லெஃப்ட் சைடில் போகணும். 2 லேன் இருக்குன்னா லெஃப்ட்டில் ஸ்லோ வெஹிக்கிள், ரைட்டில் கார் போகணும். ஆனால் நம்ம ஊரில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரைட்டில் ஒரு லாரி போகும், லெஃப்ட்டில் ஒரு லாரி போகும். 2 லாரி காரணம் ஏதோ இந்த லவ்வர்ஸ் மாதிரி போயிட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 2 லாரியும் பல இடங்களில் அப்படியே மெதுவாக போகும். பின்னாடி அவ்வளோ டிராஃபிக் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த லாரி இடது பக்கம் போண்டிய லாரி வலது பக்கம் போகும். அப்போது ஸ்லோ வெஹிக்கிள்ஸ் வலதுபுறம் போகிறதுனால ஏராளமான விபத்துகள். இதை கண்காணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அப்போது அங்கங்கே கேமரா வச்சுருக்கீங்கன்னு பேர் இல்லையா? தேசிய நெடுஞ்சாலை, தங்க நாற்கர சாலைன்னெலாம் சொல்லுது அரசு. அப்போ அதை எதையுமே ஃபாலோ பண்ணலைன்னா இந்த சாலைகள் போடப்பட்டதனுடைய பயன்கள் என்ன? நீங்கள் ஒரு மணி நேரம் ஒரு ஊருக்கு லேட்டாக போகலாம், தப்பே இல்லை. 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் கூட நீங்கள் லேட்டாக போகலாம், தப்பு இல்லை. ஆனால் உயிரோடு போகணும்ல. உயிருக்கே உழைவிக்கக்கூடிய சாலைகளாக இந்த சாலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனை, ஆடு மாடு எப்போ வேணாலும் குறுக்க வருது. அடுத்த பிரச்சனை, ராங் ரூட்டில் எதுக்க வர்றான், ஸ்லோ வெஹிக்கிள்ஸ் ரைட்டில் போகிறான். இதெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். நடுவில் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு அரசு வச்சுருக்கோம். சில இடத்துல இவங்க அந்த ஊருக்காரங்க அங்கன ஒரு குழியை தோண்டி அந்த சென்டர் மீடியேட்டை உடச்சி அவங்களுக்கு ஒரு தனி பாதையை ரெடி பண்ணி வச்சிடறாங்க. அங்கே பாதை இருக்குதுன்னு கெஸ் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல கார்லேயோ பஸ்லேயோ லாரிலேயோ போகிற ஒரு ஓட்டுநரால் திடீர்னு ஒரு நபரோ அல்லது ஒரு டூ வீலரோ குறுக்க வரும். இப்படி போயிட்டு இருக்கிற ரோட்டில் இப்படி வருவான். நீங்கள் இப்படி போய் யூட்டன் எடுத்து வரணும், அதெல்லாம் கிடையாது, நேராக கிராஸ் பண்ணுறது. அப்போது இப்போ நம்ம பிரதான சவால் அப்படிங்கிறது, இந்தியா வளர்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மாநிலம் நம்ம சொல்கிறோம். வளர்ச்சி என்பது எல்லோரும் வாகனங்கள் வைத்துக்கொள்வதில் அல்ல, முறையாக சாலை விதிகளை கடைபிடித்து முறையாக ஓட்டி விபத்தில்லாத ஒரு தமிழ்நாட்டை, விபத்தில்லாத இந்தியாவை உருவாக்குவது நம்ம அனைவருடைய கடமை. ஏன்னா மனித உயிர் விலை மதிப்பற்றது, அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் இதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா, காரில் போகிறவங்க பண்ணுற தப்பு. டோல்கேட்டில் நிறைய இந்த என்னது பூவு, பனங்கிழங்கு, தின்பண்டம், இந்த மாதிரி சாலையோர வியாபாரிகள், அக்காக்கள், அண்ணன்கள் விற்பாங்க, விற்பனை செய்வாங்க. அவர்களெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும், வாங்கணும் அவங்ககிட்டலாம். ஏன்னா அது அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரம், அவர்களுக்கெல்லாம் அது பேருதவியாக இருக்கும். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில், மாலில் வாங்குறத விட அவங்கக்கிட்ட வாங்கலாம். ஆனால் அது எங்கே வாங்குவாங்கன்னா, காரை ஒரு இண்டிகேட்டர் போட்டு ப்ராப்பராக லெஃப்ட்டில் பார்க் பண்ணி கொஞ்சம் தூரம் போய் நின்று ஓரமாக அவங்கள வர சொன்னால் அவங்க வருவாங்க, அவங்ககிட்ட வாங்கலாம். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் டோல் அப்படி தூக்கம், அப்படி தோலை தாண்டினோன்னே அங்கேயே வண்டியை நிப்பாட்டிடுறான் பல பேர். இது என்ன, எப்படி நீங்கள் அங்கே உட்காந்துட்டு அவங்ககிட்ட பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் கடைகளில், பெரிய பெரிய கடைகளில் போய் பேரம் பேசுறது இல்லை, அவங்ககிட்ட போய் பேரம் பேசுறது. அப்போது ஒரு பயணம் அப்படிங்கிறது இவ்வளவு பாதுகாப்பற்ற ஒரு பயணமாக சமீபத்தில் போயிட்டு வந்த அனுபவங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இல்லையா? அதே மாதிரி சிட்டிக்குள்ளே, மாநகராட்சி எல்லைகளுக்குள், நான் இதை ரொம்ப நாளாக சொல்லக்கூடாதுன்னு நினச்ச சஜஷன், வேறு வழியே இல்லாமல் இந்த சஜஷனை சொல்கிறேன். தயவுசெய்து இது சரியாக புரிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன். அரசு கடும் நடவடிக்கை எடுத்து பார்த்துச்சு. அரசு எச்சரிக்குது, சாலையில் ஆடு மாடுகளை மேய்க்காதீங்குது, சாலைகளை மாடுகளை திரிய விடாதீங்கன்னு சொல்லியாச்சு.
சட்டம் போட்டாச்சு, அபராதம் போட்டாச்சு, எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு இந்த மாடு வளர்க்குறவங்க கொஞ்சம் பேர், எல்லாரையும் சொல்ல கொஞ்சம் பேர், மனித உயிர்களை பற்றி அக்கறையின்றி எந்த ஒரு சமூக பார்வையுமின்றி எவன் எக்கேடு கெட்டு போனான்னா நான் மாட்டை ரோட்டில் தான் விடுவேன்னு விடுறாங்கல்ல. இப்போ இவங்களை எப்படி தான் திருத்துறது சொல்லுங்கள்? இவங்களை எப்படி திருத்துறது அப்படின்னா 2 வழி தான். இனிமேல் இந்த ரயில்வே ட்ராக்கில் மாடு அடிபட்டு போச்சுன்னு வைங்க, யாரும் போய் கிளைம் பண்ண மாட்டாங்க. மாடு என் மாடுன்னு கிளைம் பண்ணவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ரயில்வே ட்ராக்கில் மாடு அடிபட்டு போச்சுன்னா மாட்டுக்காரருக்கு ஃபைனு, மாட்டுக்காரரை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. ஏன் ரயில்வே ட்ராக்கில் மாடை மேய விட்டேன்னு. அதனால் யாரும் என் மாடே இல்லைன்னு சத்தியம் பண்ணிடுவான், போன மாட்டோட போதுன்னு. அந்த மாதிரி இனிமேல் சாலைகளில் இதுபோல் விபத்துக்களை ஏற்படுத்தினால், கால்நடைகள் ஏற்படுத்தினால், நம்ம ஒரு சட்டம் வச்சுருக்கோம்ல, 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வாகனங்களை ஓட்டி விபத்துக்கு வழிவகை செய்தால் அந்த சிறுவர்களின் பெற்றோர்களை கைது செய்கிறோம். நல்ல சட்டம், வரவேற்கத்தக்கது. ஏன்னா நீ ஏன் உன் பிள்ளையை கொடுக்குற? 18 வயசு ஆகலை, முறையாக அவன் டிரைவிங் படிச்சுட்டு வரட்டும். 16 வயசு 15 வயதில் நீங்கள் காரை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இனி கால்நடைகள் விபத்து ஏற்படுத்தினால் கால்நடைகளின் உரிமையாளர்களை கைது செய்யணும். என்னை கேட்டால் இதெல்லாம் அட்டம் டு மர்டர் கேஸாகவே போடணும். இப்போ அந்த அம்மாவுக்கு யாருங்க பதில் சொல்லுவா? நேற்று ஒரு அம்மா இறந்து போச்சுல, யார் அந்த அம்மாவுக்கு பதில் சொல்கிறது? அந்த பிள்ளைக்கு யார் பதில் சொல்கிறது? கண்ணு முன்னாடி அந்த தாய் இறந்து போச்சு. திருநாளில் ஒரு கல்லூரி மாணவி அநியாயமாக, அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க அவங்க பெற்றோர்கள் இல்லையா? அந்த மாட்டுக்காரர் அதே இடத்துல திருப்பி மாட்டை அமைப்பார். அப்போ இதில் எங்கே போய் நம்ம அவங்களுக்கு கரிசனம் காட்டுறது? அப்போ என்ன சொன்னால், மாடு வளர்ப்பவர்களை மாடினால் ஏற்படும் விபத்துக்கு கைது செய்வது ஒன்று. மாட்டை எப்படி ரோட்டுக்கு வரவிடாமல் பண்ணுறது? நீங்கள் என்ன ஃபைன் போட்டு, என்ன அபராதம் போட்டு, என்ன பிடிச்சிட்டு போனாலும் பிரச்சனை வரும். சிம்பிள். சாலைகளில் சுற்றி திரியும் மாடுகள், கால்நடைகள் காணாமல் போயிடுச்சுன்னா, திருடு போயிடுச்சுன்னா புகார் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். அரசு சொல்லட்டும். ஒரு பேர் ரோட்டில் விட மாட்டேன். கால்நடைகள் வீட்டில் இருந்து காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ப்ராப்பராக. ரோட்டில் திரிஞ்ச கால்நடைகள் காணாமல் போயிடுச்சுன்னா, திருடு போயிடுச்சுன்னா புகார் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் இந்த பிரச்சனை சரியாகும். வேறு என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? அவ்வளோ கோபம் ஆத்திரமும் வருது. மனித உயிர்களின் மீது இருக்கக்கூடிய மதிப்பில் நின்று நான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன். மற்றபடி கால்நடை வளர்ப்பவர்களின் மீதுலாம் நமக்கு எந்த கோபமும் கிடையாது. விவசாயிகளின் மீதோ கால்நடை வளர்ப்பு அதல்ல இல்லையா? அதை எங்கே வளர்க்கணுங்கிறது இல்லை. நாளைக்கு அவங்களுக்குமே அவங்க வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா விட்ருவாங்களா? இல்லையா? சரி, அரசு அதிகாரிகளும் இந்த மாநகராட்சி எல்லைகளுக்குள், நகராட்சி எல்லைகளுக்குள் சுற்றித் திரியக்கூடிய இதுபோல் உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாடுகள் தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கிறோங்கிறீங்க, கண்டிக்கிறீங்க. எப்போ தான் நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பீங்க? ஸோ இதையும் அரசு உறுதிப்படுத்த வேண்டும். மனித உயிர்கள் விலை மதிப்பற்றது என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லி, நீங்கள் சாலைகளில் பயணிக்கின்ற பொழுது ஏற்பட்ட இதுபோன்ற அனுபவங்களை பின்னூட்டமாக இடுங்கள் என்பதை சொல்லி, மற்ற உலக நாடுகளில் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது என்பதை மற்ற உலக நாடுகளில் இருந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாக தாருங்கள் என்று அன்போடு கேட்டு, ஒரு பொது பார்வையில் சமூக நோக்கில் இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறேன். உங்கள் கருத்துக்களை தாருங்கள் என்று கேட்டு, தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.